அல்லாமல் அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லா ஒரு பயானில் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பெரிய ஸ்ரீதேவி அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லா இறைநேசர், நீங்கள் அவங்கள பார்க்கலாம். மஹமூது கஸ்னவி இருக்கிறாரு, அவர் பல தடவை சிந்து பகுதியில் படையெடுத்தார், தோற்று போனார். கடைசியாக அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாவுக்கு முன்னால் போய் தன்னுடைய ஷேக்கிட்ட உட்காந்து எனக்கு ஜெயிக்கிறதுக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னப்போ அவங்களுடைய ஜிப்பாவை கழட்டி கொடுத்து சொன்னாங்களாம், இன்ஷா அல்லாஹ் இந்த ஜிப்பாவை கொண்டு போ வெற்றி கிடைக்குன்னாங்களாம். அவர் போய் இந்த ஜிப்பாவை 17ஆவது தடவை படையெடுத்தார், அதனுடைய பறக்கத்தில் வெற்றி கிடச்சிச்சு இல்லையா. திரும்ப ஷேக்கிட்ட கொண்டு வந்து ஜிப்பாவை கொடுத்தாராம், வெற்றி கிடச்சிச்சான்னாங்களாம். ஆமாம் வெற்றி கிடச்சிச்சு, ஜெயிச்சிட்டேன் மஹமூது கஸ்னவி சொன்னாராம் ஷேக்கிட்ட. என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க, இந்த ஜிப்பா வச்சு எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி துவா செஞ்சேன்னு சொன்னாங்களாம். ஷேக் சொன்னாங்களா, இந்த ஜிப்பாவினுடைய மதிப்பு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நீ இதை வச்சு இருக்கிற ஒரு 2-3 லட்சம் பேர் இருப்பாங்க உன் படையில் எதிரிகளில், எல்லாத்துக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுன்னு சொல்லியிருந்தா அத்தனை பேர் முஸ்லீமாக இருப்பாங்கன்னாங்க. மதிப்பு